கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். பகுதிகளுக்கு ஆற்றின் மீது மேம்பாலம், உறையூர்ல துணை மின் நிலையம், நெல்லைக்குப்பத்தில் புதிய பேருந்து நிலையம், பண்டுட்டியில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், கடலூர் மாவட்ட காவல்துறை அலுவலகம், நீதிமன்ற கட்டடம், வட்டாட்சியர் அலுவலக கட்டடம், காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் அலுவலகம், குறிஞ்சிப்பாடி புதிய தாலுகா உருவாட்சி, குறிஞ்சிப்பாடியில புதிய மருத்துவமனை, திருப்பாதிரி புலியூர் சுரங்கப்பாதை, ரயில்வே மேம்பாலம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வரிசையில் கடந்த 3.5 ஆண்டு காலத்தில் கடலூர் மாவட்டத்துக்கு புதிய திட்டங்கள், சாதனைகள் செஞ்சு தரப்பட்டிருப்பதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. அதில் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருகே கெடிலம் ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம் 255 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. குறிஞ்சிப்பாடி மற்றும் கடலூர் வட்டங்களில் பரவனாற்றின் குறுக்கே அருவால் மூக்கு என்ற இடத்துல கடல்நீர் உட்புகிறத தடுக்கவும், வெள்ள நீரை விரைவாக வடிய வைக்கவும் 81 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கால்வாய் அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது. குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் பெருமாள் ஏரிய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி கொள்ளளவை மேம்படுத்துகிற பணி 119 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் புதிய கால்நடை தீவன ஆலை 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருது. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற தலைவர் திரு சிந்தனை செல்வன் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய அருமை பெரியவர் இளையவருமானவர்களுக்கு சிலையோடு கூடிய நினைவரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 77 மருத்துவ உட்கட்டமைப்புகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 125 உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. முதலமைச்சரின் சாலை கிராம மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 789 கிலோமீட்டர் சாலைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 590 கிலோமீட்டர் சாலைகளும், நெடுஞ்சாலைத்துறையால 778 கிலோமீட்டர் சாலைகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 50 பாலங்கள் கட்டுகிற பணிகள், அதை கட்டுகிற பணியை திட்டமிட்டு 39 பாலங்கள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. 1044 கோயில்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு. 97 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். இப்படி இன்னும் நிறைய இருக்கு. இந்த பணிகளுடைய தொடர்ச்சியா இந்த விழாவின் மூலமாக 10 அறிவிப்புகளை நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, திட்டக்குடி மற்றும் விருத்தாசலம் பகுதிகளில் இருக்கிற
வேளாண் பெருமக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வெலிங்டன் எதிரில கரைகளை பலப்படுத்துகிறது, வாய்க்காலை புனரமைக்கிறது போன்ற மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். 130 கோடி ரூபாய் செலவில். இரண்டாவது அறிவிப்பு, கடலூர் மாநகராட்சியில் இருக்கிற மஞ்சக்குப்பு மைதானம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேம்படுத்தப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்றத்தில் தொடர்ந்து எழுப்பினார். எங்களுக்கு கூட சில நேரங்கள் கோபம் வந்தது. ஆனால் அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த உணர்வோடு நான் இங்கே மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன், பண்ருட்டி தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுடைய கோரிக்கை ஏற்று 15 கோடி ரூபாய் செலவில் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, புவனகிரி மற்றும் சிதம்பரம் பகுதி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் முட்லூரில் இருந்து சேத்தியாத்தோப்பு வரை இருக்கிற 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். அஞ்சாவது அறிவிப்பு, நெய்வேலி பகுதியில் கெடிலம் ஆற்றங்கரையில் செம்மேடு, சிறுவாத்தூர், இளந்தம்பட்டு கிராமங்களில் 36 கோடி ரூபாய் செலவில் வெள்ளத்தடுப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். ஆறாவது அறிவிப்பு, திருவந்திபுரம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எம்புதூர் முதல் திருவந்திபுரம் வரை இருக்கக்கூடிய சாலை 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். ஏழாவது அறிவிப்பு, குறிஞ்சிப்பாடியில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டடம் 6 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். எட்டாவது அறிவிப்பு, காட்டுமன்னார் கோயில், சிதம்பரம் மற்றும் புவனகிரி பகுதிகளுக்கு பாசன ஆதாரமா விளங்குகிற வீராணம் ஏரி மேம்படுத்தப்படும். இது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை ஏற்று 63 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். சிந்தனை செல்வன் கரவொலி எழுப்புகிறார். 9வது அறிவிப்பு, கடலூர் வட்டத்தில் பருவமழை காலங்களில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளை குறைக்க தென்பெண்ணை ஆற்றில் 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 10வது அறிவிப்பு, இன்னைக்கு உலக தாய்மொழிகள் நாள். நம்முடைய தாய்மொழியான தமிழை காக்க தன்னிறைந்த மாணவர் ராசேந்திரன் நினைவிடம் புதுப்பிக்கப்படும். திட்டங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான நன்மைகளை செய்கிற அரசா நம்முடைய அரசு இருக்கு. திட்டங்கள்ல ஏதோ மேடைகளை அறிவிச்சோம், கோப்புகள் இருக்குன்னு சொல்லாம மக்களுடைய இதயங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த நன்மைகளை கொண்டு போய் சேர்க்கிற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஒரே இலக்கு மக்கள் தான். மக்களுக்கான நன்மைதான், மக்களுடைய மகிழ்ச்சி தான். மகாபாரதத்தில் வர்ற ஒரு கதையை தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார். மர கிளையில் அமர்ந்திருக்கக்கூடிய கிளியினுடைய கழுத்துக்கு குறி வச்சு அம்பால் அடிக்கணும்னு சீடர்களுக்கு கட்டளையிட்டார் குருநாதர். ஒவ்வொரு சீடரும் வில்லை பிடிச்சு குறி பார்த்தாங்க. யார் யாருக்கு என்ன தெரியுதுன்னு குரு கேட்டார். ஒருவர் சொன்னார் மரம் தெரியுதுன்னார், இன்னொருவர் கிளை தெரியுதுன்னார், மற்றொருவர் குருவி தெரியுதுன்னார். ஒரே ஒருவர் தான் குருவே
எனக்கு குருவியினுடைய கண் தெரியுதுன்னு சொன்னாராம். ஆக லட்சியவாதிக்கு அவருடைய கொள்கைகள் மட்டும்தான் தெரியணும்னு எடுத்துக்காட்டா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை சொல்வார். அதே போல நாம செய்ய வேண்டிய நன்மை மட்டும்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரியும். அவதூறுகள், வீண் புகார்கள், வெட்டி பேச்சுக்கள்ல நான் கவனத்தை செலுத்துறது இல்லை. அதனாலதான் இந்த 3 ஆண்டு காலத்தில் ஏராளமான திட்டங்களை தீட்ட முடிஞ்சது. நான் போகிற இடமெல்லாம் மக்கள் முகங்களை பார்க்கிறேன். ஆக முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சியை பார்க்கிறேன். அதுதான் விடியலுடைய அடையாளம். ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தேன். அங்கிருந்து ஒரு 10 நிமிடத்தில் அல்ல 5 நிமிடத்தில் வந்து சேர்ந்து விட முடியும். ஆனா ஏறக்குறை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் நடந்தே வந்தேன். காரணம் என்ன? இது இங்கு மட்டுமல்ல, எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இதே நிலைதான். என்ன காரணம் என்று கேட்டால், தேர்தல் நேரத்தில் அறிவித்த உறுதிமொழிகள் மட்டுமல்ல, அறிவிக்காத திட்டங்களை, அறிவிக்காத வாக்குறுதிகளை, சொன்னது மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று வாழ்த்து முழக்கமிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த சமூகத்தை தாங்கி நிற்கிற தூணா விளங்கக்கூடிய மகளுடைய வாழ்வுக்கு துணையா மாதம் 1000 ரூபாயை 1,14,00,000 சகோதரிகளுக்கு உரிமை தொகையாக கொடுக்கிறோம். எங்க அண்ணன் ஸ்டாலின் தர சீருன்னு என் சகோதரிங்க சொல்றதுதான் எனக்கான பெருமை. பெண்கள் கல்வி வேலை வாய்ப்பு பெற்று வாழ்க்கையில முன்னேற ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். மகளிருடைய முன்னேற்றத்திற்கு சின்ன தடை கூட ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தின. இது மாதிரியான திட்டங்கள் தேவையுள்ள அத்தனை பேருக்கும் பாகுபாடு இல்லாம கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் மகளிருக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் அடுத்ததா திருநர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களோட துணையர்னு எல்லோருக்கும் விடியல் பயணத்தோட பயனை வழங்கணும். அதே மாதிரிதான் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக விளங்குகிற நம்முடைய அரசு பள்ளி மாணவ மாணவியர் கல்வியில உயர்ந்து நிற்கணும். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கணும்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிறோம். காலையில பள்ளிக்கு வர குழந்தைகள் வயிற்று பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம். அரசு பள்ளிகளில் படிச்சு உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதவன் ஆகிய திட்டங்கள்ல மாதம் 1000 ரூபாய்னு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்குகிறோம். நம்முடைய மாணவர்கள் வகுப்பறை கல்வியை தாண்டி தங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு பெரிய பெரிய வேலைகளுக்கு போகணும்னு, தங்களுடைய குடும்பங்கள் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நான் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கல்வியை போலவே மருத்துவமும் தடையில்லாமல் கிடைக்க மக்களை தேடி மருத்துவமனை ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்கே போய் அவங்களை கவனிச்சுக்கிறோம். தொற்றா நோய்கள் அது பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த மக்கள் பலரை அந்த நோய்கள் இருந்து காப்பாற்றி இருக்கிறோம். அடுத்து பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சுகர், நீரிழிவு நோயால தான் பல தங்களுடைய கால்களை இழக்க நேரிடுகிறது. இதை தடுப்பதற்காக பாதம் பாதுகாப்பு என்ற திட்டத்தை சிறப்பாக இப்பொழுது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போல மாரடைப்பு பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதை தடுக்க இதயம் காப்போம் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். விபத்து ஏற்பட்டா முதல் 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கக்கூடிய வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமா பல ஆயிரம் உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்கிறதுல இருந்து
மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியோர்னு எல்லோருக்குமான ஆட்சியை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் இன்னும் கூட சொல்றேன், சவாலாகவே சொல்றேன், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா? ஒரு மாநிலம் வளருதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும். அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம். மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும். மாநிலத்தினுடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும், நாடுதான் பலம் பெறும். ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநிலனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு. மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு. ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரம் செஞ்சாங்க. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம், சமாளிச்சுக்கிட்டும் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதையும் தாண்டி வளர்றோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க. புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க. படிக்க கூடாது, பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது, வேலைகளை அடையக்கூடாதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க. வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நீதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம். இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது. அந்த சமூக நீதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது. இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும். மீண்டும் கல்விச்சாலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்காகவும் ஆசிரியருடைய சம்பளத்துக்காகவும் ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய 2152 கோடி ரூபாய் ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நான் கடிதம் எழுதினேன். அதற்கு இன்றைக்கு ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார். நான் கேட்கிறேன், கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவோம்னு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன? அரசியல் இல்லையா? கல்விக் கொள்கை என்ற பெயர்ல இந்தியை திணிக்கிறது அரசியல் இல்லையா? பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா? பல்வேறு மொழி பேச இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றை இன நாடா மாற்ற நினைக்கிறது அரசியல் இல்லையா? ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா? நீங்கள் செய்கிறது அரசியலா?
இல்லையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா? மக்கள் நல திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க, அரசோட நிதியை மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு 5000 கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தரமாட்டோம்னு சொல்ல, எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும். மறந்துடாதீங்க. கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை. அதை கூட புரிஞ்சிக்காதவங்க ஒன்றியத்தை ஆள்றதுதான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல, இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு. நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க. தாய்மொழியை வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார். மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே, தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும். இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க. உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும். நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல. ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிறேன். தேன் கூட்டுல கல் எறியாதீங்க. தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம், நான் அதுக்கான தடைகளை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது. இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல. தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகினவங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம். மக்களான உங்களுடைய ஆதரவால வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக நீதி காக்கும் தலைவர் கடலூர் மாவட்டத்திற்கு முத்தான 10 அறிவிப்புகளை வழங்கி விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்ச்சி என்பது அனைத்து உயிர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். வாடிய பயிரினை கண்டபோதெல்லாம் வாடினேன் என சொன்ன வள்ளலாரின் அறநெறியை ஆட்சி நெறியாக. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். இந்தியை வளர்ப்பதற்காகவே மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதாகவும், மீண்டும் தமிழ்நாட்டு மாணவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் தடுக்கும் நோக்கில் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டி இருக்கிறார். தான் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த ஒருபோதும் விடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தேன் கூட்டில் கல்லெறிய வேண்டாம் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்தியை வளர்ப்பதற்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். இன்று இது தொடர்பாக பிரதமருக்கு தான் எழுதிய கடிதத்திற்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியிருப்பதாகவும், அந்த பதில் கடிதத்தில் தொடர்ச்சியாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க வேண்டும், PM-ஸ்ரீ திட்டத்தை ஏற்க வேண்டும் என்றும் அதன் வழியாக இந்தியை திணிக்க பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தான் இருக்கும் வரை தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்குள் வர முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.